க்ளோரி டு ஜீசஸ். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாம மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்று ஒரு சில தகவல்களை உங்களிடம் கூறலாம் என கிறிஸ்துவுக்குள் விரும்புகிறேன். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு என்னுடைய வீட்டில் ஒரு CBZ பைக் இருந்தது. அந்த பைக்கை என்னுடைய தம்பி தேவாலயத்திற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு முன்பாக பூட்டாமல் நிறுத்திவிட்டார். அந்த நேரம் மழை பெய்ததினால் அவர் அதை பூட்டவில்லை. ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த வண்டியை திரும்ப தேடி பார்த்தபோது காணவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. 2-3 நாட்களுக்கு பிறகு மலையாள மனோரமா பத்திரிகையில் ஒரு ஃபோட்டோ இருந்தது. அதில் சில வாகனங்கள் குறிப்பிட்ட காவல் நிலையத்தில் இருப்பதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. உடனே நானும் எனது சபை பாஸ்டரும் திரு துளசி என்கிற சகோதரருமாக, என்னுடைய உறவினர் அவருமாக அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்திற்கு சென்றோம். அங்கு எங்களுடைய பைக்கை பார்த்தோம். உடனே அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் இதை பற்றி சொன்னோம். அவர் எங்களை எல்லாம் விசாரித்துவிட்டு, நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள் என்று எங்களிடம் கூறினார்கள். நாங்கள் சொன்னோம், குறிப்பிட்ட நாளில் நாங்கள் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணுகிறோம் என்று சொல்லிவிட்டு வந்தோம். பிறகு என்னுடைய தம்பியும் சபை பாஸ்டருமாக போய் அந்த உறவினருமாக போய் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அந்த CBZ பைக்கை நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்தோம். உண்மையாகவே இந்த நேரத்தில் அந்த பைக் எங்களுக்கு கிடைப்பதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு அந்த பைக்கை திரும்ப தந்தார். உண்மையாகவே இது ஆண்டவருடைய நான் மகிமைக்காக தான் இதை சொல்கிறேன். அந்த பைக்கினுடைய ஃபோட்டோவும் நான் இதில் கொடுத்திருக்கிறேன். அந்த பைக்கினுடைய விலை 38,000 ரூபாய். செகண்ட் ஹேண்டாக சென்னையிலிருந்து வாங்கினது. ஆண்டவர் அதை எங்களுக்கு திரும்ப தந்தார். இதை நான் சாட்சியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.